ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கிய நியூஸை தாங்க அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை ஒரே மாதிரியே போகாது. ஒரு சில நாள் நல்லா அதிர்ஷ்டமாக போகும், ஒரு சில நாள் அதே ஆபத்தாக போகும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா கிரகங்கள் தான். கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கிரகங்கள் சில நேரம் சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ மே கடைசியாக கிரகங்கள் சுற்றி சுற்றி அடிக்க போகுது. ஏன்னா இந்த மே கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் மே கடைசியில் தான் குரு பயிற்சியும் நடக்க போகுது. கூடவே கிரகங்களிடையே சேர்க்கையும் நடைபெறுது. இந்த மாதிரி சேர்க்கை நடைபெற்று ராஜயோகங்கள் உருவாகுது, பௌர்ணமி வருது, அதோடு குரு பயிற்சி நடக்கிறது. இதெல்லாம் வைத்து ஒவ்வொருவருக்கும் சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும். அதை தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. இது கிரகங்களுடைய பார்வையை வைத்து தான் உங்களுக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கிரகங்களுடைய பார்வை வைத்து உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத வாங்க இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த பலன்களை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுடைய உறுதியான அணுகுமுறையும் தைரியமும் உங்களுக்கு வரக்கூடிய சவால்களை சமாளிக்க உதவும். அதோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு வழக்குலையுமே உங்கள் போட்டியாளர்களை நீங்கள் வெல்வீங்க. அதுதான் உங்கள் முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் போட்டியாளர்களை நீங்கள் நம்பிக்கையோடு எதிர்கொண்டீங்கன்னா வெற்றி பெறுவது உறுதி. மேலும் உங்கள் உற்சாகமும் வலிமையும் இந்த டைம் சாதகமானதாக முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி பண்ணணும். அதுவும் இந்த மேலே 25 முதல் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் ஆடம்பரமான வாழ்க்கை முறைக்கும் நீங்கள் பணம் செலவழிப்பீங்க. இருப்பினும் உங்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளும்போது எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாத இறுதியில் நீங்கள் பொறுமை இழந்து எரிச்சல் அடையலாம். நிதித்துறையில் சில தடைகளும் ஏற்படலாம். இருப்பினும் இதை நீங்கள் தைரியத்தோடு சமாளிக்கணும். புதன் அஸ்தமன நிலையில் இருக்கிறதுனால இந்த மாத இறுதியில் எந்த கடனும் வாங்க வேண்டாம். இந்த மாத இறுதியில் செவ்வாய் சனியோடு இணைந்திருப்பதால் இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால தான் கவனமாக இருங்கங்கிறத சொல்கிறேன். அதோடு இந்த மாத இறுதியில் உங்கள் தொழில் வாழ்க்கையில் வெற்றியையும் வளர்ச்சியும் காண்பீங்க. நீங்கள் வேலை சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்வது சக்ஸஸ் ஆகும். மேலும் உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும். நிலுவையில் உள்ள பணிகள் அல்லது தடைப்பட்ட வேலைகள் இந்த டைம் மீண்டும் தொடங்கும். மேலும் உங்கள் முயற்சியால் முக்கியமான திட்டங்களை சரியான நேரத்தில் முடிப்பீங்க. இது உங்கள் தன்னம்பிக்கை மேலும் மேலும் அதிகரிக்க செய்யும். உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையின் மூலம் உங்கள் வழியில் வரக்கூடிய சவால்களை நீங்கள் வெல்வீங்க. புதிய வேலை தேடுவதற்கு இந்த டைம் உகந்தது. மேலும் நீங்கள் விரும்பிய இடத்துல ஒரு பதவியை பெறுவீங்க. அதுவும் மே 25 முதல் உங்களுக்கு மூத்தவர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். இது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகரித்து உங்கள் சம்பளம் மற்றும் அந்தஸ்தல வளர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த இறுதியில் நீங்கள் எந்த ஒரு புதிய திட்டங்கள் அல்லது பணிகளை தொடங்கினாலும் புதிய முயற்சியை எடுக்க வேண்டும். மேலும் இது உங்களுக்கு வெற்றி தரும். இந்த இறுதியில் சூரியன் சுக்கிரனோடு இணையக்கூடிய தாக்கத்தால் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். அதோடு மே 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணையோடு ஒரு பயணம் அல்லது வெளியூர் பயணத்தை திட்டமிடலாம். இது உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தும். நீங்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா மே 25ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சிறப்பான நபரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இருப்பினும் இந்த புதிய உறவு நீண்ட காலம் நீடிக்காமல் போகலாம். நீங்கள் ஒரு உறுதியான உறவில் இருந்தால் ஈகோ மோதல்கள் உங்களுக்கும் உங்கள் துணைக்கு இடையே தவறான புரிதல்களையோ அல்லது வாக்குவாதங்களையோ ஏற்படுத்தக்கூடும். ஸோ ஈகோ அல்லது கர்வம் உங்கள் பிணைப்பை பாதிக்கலாம் அல்லது கடந்த கால பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். இதெல்லாம் வராமல் இருக்க பார்த்துக்குங்க. உங்களுடைய காதல் வாழ்வில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பெற குறிப்பாக மே 25ஆம் தேதி வரை பொறுமையாக இருங்க. சூரியனோ சுக்கரனோடு இணையும் போது இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உங்கள் மனநலனை கவனித்து கொள்ளுங்க என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வர. அதோடு வேத ஜோதிடத்தால் தம்பதியருடைய பிறப்பு ஜாதங்களை ஆராய்வதன் மூலம்
உங்களுடைய மதிப்பீடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயர நீங்கள் நிறைய வந்து அம்சங்களை வெளிச்சம் போட்டு வந்து காட்டணும். இது உங்கள் தம்பதியருக்கு இடையான உறவு அல்லது காதல் உறவானது அதிர்ஷ்டம், குடும்பம், அந்தஸ்து, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், செழிப்பு, பெற்றோர் இந்த மாதிரி வாழ்க்கையின் பிற அம்சங்களை பல்வேறு வழிகளில் பாதிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களுடைய இதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டணுங்கிறத இந்த இடத்துல சொல்ல வர. அதே போல் நிதி விஷயத்தில் இந்த இறுதியில் உங்களுக்கு நீண்ட கால நிலைப்புத்தன்மையும் நல்ல ஆதாயங்களையும் கொண்டு வரும். நிலுவையில் உள்ள நிதி பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் தீர்க்கப்படும். உங்கள் மாமியார் வீட்டாரிடமிருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணையின் வருமானம் அதிகரிக்கும். இது உங்கள் நிதிக்கு ஆதரவளிக்கும். பங்கு சந்தை முதலீடு லாபத்தை கொண்டு வரும். சில தடைகள் காரணமாக எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயங்களில் சில தாமதங்கள் ஏற்படும். ஆனால் இறுதியில் நீங்கள் அவற்றை பெறுவீங்க. நீங்கள் ஆடம்பர பொருட்கள் மற்றும் பொழுதுபோக்குகளுக்காக பணம் செலவழிக்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்குங்க. இருப்பினும் புதன் அஸ்தமன நிலையில் இருப்பதால் பணம் கொடுக்கும்போது வாங்கும்போதும் எச்சரிக்கையாக இருங்க. மே 25 வரை உங்கள் ராசியில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் சுட்டி காட்டுது. உங்கள் வாழ்க்கை துணைக்காக அதிக செலவு செய்யாதீங்க மற்றும் பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்துங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதோடு உங்கள் கல்வி முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே முடிவுகள் அடைவீங்க. மேலும் நீங்கள் விரும்பக்கூடிய கல்லூரி அல்லது நிறுவனத்தில் சேர்க்கை பெறுவீங்க. நீங்கள் நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகிறீர்கள் என்றால் வெற்றி பெற வழிகாட்டிகளிடமிருந்து ஆலோசனையை பெறுங்க. அதுவும் 26ஆம் தேதி முதல் உங்கள் குழந்தைகளோடு ஒரு சுற்றுலா அல்லது பயணத்திற்கு திட்டமிடுங்க. இது உங்கள் பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும். இருப்பினும் கேதுவின் தாக்கத்தால் உங்கள் குழந்தைகளோடு உங்கள் உறவு சில சமயங்களில் இறுக்கமாக உணரப்படும். நீங்கள் சமூக ஊடகங்கள் அல்லது இணையத்தில் அதிக நேரம் செலவிடக்கூடும். எனவே அவர்களோடு தரமான நேரத்தை செலவிட்டு நெருங்கி பழகுனீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. அதோடு உங்கள் வாழ்க்கை ஆதரவும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள். குறிப்பாக நீங்கள் மன அமைதியின்மை அல்லது பதட்டத்தை உணரும்போது நீங்கள் அவர்களோடு தரமான நேரத்தை செலவிடுவது அல்லது ஒரு பயணத்திற்கு செல்வது இது உங்களுக்கு நிம்மதியை தரும். அதுவும் 25ஆம் தேதி முதல் உங்கள் அண்ணன் அக்காவோடு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தீர்க்கப்படும். மேலும் உங்களுக்கு அவர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கவும் செய்யும். இந்த இறுதியில் உங்கள் உடல்நலம் நன்றாக இருக்கும். நீங்கள் உற்சாகமாகவும் தைரியமாகவும் உணரணும். இருப்பினும் 16ஆம் தேதி முதலே நாள்பட்ட அல்லது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து இப்போ 25ஆம் தேதி ஒரு டெஸ்ட் எடுத்து கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த இறுதியில் உங்களுக்கு சிறிய அளவிலான தோல் அல்லது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதுக்காக தான் உடனே பார்த்துக்குங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வர. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ சுற்றி கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு பௌர்ணமி பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் வந்து வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜரையில் ஒரு அகல் விளக்க வைத்து நெய் ஊற்றி வெள்ளை நிற திரிய போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் அன்னைக்கு நாள் முழுவதும் எரிவது போல் பார்த்து கொள்ளுங்க. இதே போல் உங்கள் வீட்டு சமையலறையிலும் உங்கள் வீட்டு வடமேற்கு பகுதியிலும் நெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். இந்த 2 தீபங்களும் காலை 6 மணிலிருந்து இரவு 7 மணி வரை முழுமையாக வந்து எரிய வேண்டும். அடுத்ததாக இந்த தினத்தில் நீங்கள் அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த தினம் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சந்திர பகவானுக்குரிய நிறமாக வெள்ளை நிறம் திகழ்கிறது என்பதால் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்த வேண்டும். காலையில் இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணியில் எடுத்து அதில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டதாக எழுதி முழு மனதோடு வழிபாடு வந்து செய்ய வேண்டும். வழிபாடு செய்துவிட்டு அந்த பிரியாணியிலேயே சிவபெருமான் படத்திற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும். இப்படியெல்லாம் செய்வதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் என்று கூறப்படுது. இதோடு மட்டும் இல்லாமல் இந்த தினத்தில் உங்களால் இயலக்கூடிய பட்சத்தில் வறுமையில் வாடுபவர்களுக்கு தயிர் சாதம் போன்றவற்றை தானமாக தர வேண்டும். இப்படி தருவதன் மூலமும் சந்திர பகவான் அருளை உங்களால் பெற முடியும். இந்த தினம் குலதெய்வ வழிபாட்டையும் மறவாமல் மேற்கொள்ளணும். அப்போ தான் குலதெய்வ அருளையும் உங்களால் பெற முடியும். ஸோ பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில் நீங்கள் வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் பிரபஞ்ச பேராற்றலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து பெற முடியும்.
சந்திர பகவான் அருளையும் பெற முடியும். ஸோ நம்பிக்கையோடு இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணணும், அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.